வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. அல்லு அர்ஜுன், அட்லி இவங்களோட கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டோட சன் பிக்சர்ஸ் மூலயமா வந்து வெளிவந்தது. இது வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் ஃபிலிம் அண்ட் அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 500 crores மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. அல்லு அர்ஜுன் சார் வந்து ட்ரிபிள் ரோல் பண்ண போகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து ட்ரிபிள் ரோல் பண்ண போறாரு. ஆல்ரெடி அவர் வந்து டியூவல் ரோல் கூட பண்ணது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து மல்டிபிளா வந்து ரோல் வந்து பண்ண போறது. ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் அவங்க ஃபேன்ஸை வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்லி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவார். ஏன்னா ஷாருக் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் லுக்கில் காமிச்சாரு. இது வரைக்கும் அவங்களோட ஃபேன்ஸ் யாருமே அந்த மாதிரி பார்த்ததில்ல. அண்ட் அல்லு அர்ஜுன் கூட மூவ் ஆகும்போது இப்போ ட்ரிபிள் ரோல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வந்திருக்காரு. இது வந்து ஆல்ரெடி அவர் ஃபிலிமில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தான். ஆல்ரெடி மெர்சலில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணியிருப்பாரு. ஒரு ட்ரிபிள் ரோல் பண்ணியிருப்பாரு விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா டியூவல் ரோலில் வந்து ஜவான் மூவியில் அவங்க பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக வந்து அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க விஷுவல்ஸ் எல்லாமே. அதை தொடர்ந்து இப்போ வந்து அல்லு அர்ஜுன் மூவிலுமே வந்து அதை வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஹீரோயின்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க முக்கியமான ரோல்ஸில். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா வந்து அப்பாயிண்ட் ஆயிருந்தாங்க. பட் அவங்க வந்து இந்த மூவி வந்து நடிக்கலன்னு சொல்லி டிக்ளைன் பண்ணியிருக்காங்க இந்த ஆஃபரை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தா வந்து என்டர் ஆயிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. மீதி 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பாலிவுட் ஃபேம். அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனன்யா பாண்டே அண்ட் வந்து ஜான்வி கபூர். ஜான்வி கபூர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியோட டாட்டர் தான். மூவி வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். கன்ஃபார்ம் 2000 crores மேலே கிராஸ் பண்ணும். எனக்கு இன்டர்நேஷனல் லெவலில் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் இந்த மூவி. அண்ட் அஃப்கோர்ஸ் 2000 crores அப்படின்றது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மார்ஜினாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லி வந்து ஒரு சில இன்டர்வியூஸில் வந்து ஜவான் மூவியோட சக்ஸஸ்க்கு அப்புறம் ஹாலிவுட் டைரக்டர்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொன்னார். ஏன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஃபிலிம் வந்து நான் பண்ண போகிறேன், மல்டி ஹீரோ சப்ஜெக்டில் நான் பண்ண போகிறேன். அண்ட் விஜய் சாரும் அண்ட் ஷாருக் கான் சாரையும் வச்சு ஒரு மூவி மிகப்பெரிய பட்ஜெட்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். இந்த ஹாலிவுட் ஒர்க்கர்ஸ்லாம் வச்சு அவர் வந்து பண்ண போகிறதாவும் ஹாலிவுட் டீம் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறதாவும் வந்து சொல்லியிருந்தார். ஏன்னா ஜவான்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டண்ட் வந்து மிகப்பெரிய ஹாலிவுட் மூவியில் ஒர்க் பண்ணியிருக்க ஸ்டண்ட் டேரக்டர்ஸ் வச்சு தான் அவர் வந்து ஒரு சில ஸ்டண்ட் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மூவி பிடிச்சதால அண்ட் அவங்க வந்து இவர் கூட ஒர்க் பண்ணலாம், கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்களாம். அந்த மொத்த இம்ப்ளிமெண்டேஷனையும் வந்து அல்லு அர்ஜுனோட ஃபிலிமில் அவர் போட போகிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபுல் வந்து ஹாலிவுட் மூவியோட ரெஃபரன்சஸ் அங்கே பார்த்துருப்பீங்க. அண்ட் ஒரு யூனிக்கான ஒரு மூவியை வந்து அட்லி வந்து திரும்ப வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குற அளவில் கொடுக்க போகிறாரு. அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் ஜவானோட மிகப்பெரிய சோஷியல் மெசேஜோட ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாரு. அண்ட் 3Dயில் கண்டிப்பாக ஃபிலிம் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் 2.0 பார்த்தீங்கன்னா 3D கேமராவில் எடுத்திருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து 3D கேமராவில் எடுப்பாங்கன்னு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து அட்லி வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு விக்டரியை தொட்டுட்ருக்காரு அப்படின்றது வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது எல்லாருமே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூவியோட அப்டேட் வந்து இன்னும் நிறைய வந்துட்டு இருக்க போகுது. ஸோ 1 by 1 நம்ம வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.